நாம் ஜபிக்கையிலே பர லோகத்தின் அதிசயம் காண்கின்றே பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே பலியிட்டு துதிக்கையிலே அடிகளை தொழுது வனங்களிலே பலியிட்டு துதிக்கையிலே அடிகளை தொழுது வனங்களிலே அருளே பொருளே குரல் கேட்கின்றே அருளே பொருளே குரல் கேட்கின்றே ஆனந்த கருத்தில் ஆளுகிறேன் தேவா ஆனந்த கருத்தில் ஆளுகிறேன் பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே பர லோகத்தின் அதிசயம் காண்கின்றே பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே எல்லாம் மறந்தும் அலைக்கையிலே வாழ்வினை துறந்தும் நினைக்கையிலே எல்லாம் மறந்தும் அலைக்கையிலே வாழ்வினை துறந்தும் நினைக்கையிலே ஆருயிரே ரத்தனம் காண்கின்றே ஆருயிரே ரத்தனம் காண்கின்றே அற்புத ஒளியில் ஒழுகுகிறேன் தேவா அற்புத ஒளியில் ஒழுகுகிறேன் பரவசமாகி நான் ஜபிக்கையிலே பர லோகத்தின் அதிசயம் காண்கின்றே பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே பர லோகத்தின் அதிசயம் காண்கின்றே பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே முக அலட்சியோடே நாம் ஜபிக்கையிலே உள்ளத்தால் படித்து ஜபிக்கையிலே முக அலட்சியோடே நாம் ஜபிக்கையிலே முதல்வா முன்னவா உன்முகம் காண்கின்றே முதல்வா முன்னவா உன்முகம் காண்கின்றே மகிழ்ச்சியில் உழைக்கின்றேன் தேவா மகிழ்ச்சியில் உழைக்கின்றேன் பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே பர லோகத்தின் அதிசயம் காண்கின்றேன் பரவசமாகி நாம் ஜபிக்கையிலே அடிகளை கொடுத்து பலங்களிலே அடிகளை கொடுத்து பலங்களிலே அருளே பொருளே குரல் கேட்கின்றே அருளே பொருளே குரல் கேட்கின்றே ஆனந்த
யோசிக்கலாம். இந்த 40 நாளுக்குரிய முதல் அஸ்திவாரம் என்னன்னு சொன்னா, இந்த ராத்திரி பகலா நீங்க முடிச்சிருந்தாலும் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கலைப்பே வராதுங்கிற ஒரு கிருபைய ஆற்றல சக்தியை நான் உங்களுக்கு தருவேன்னு கொடுத்தேன். எப்போ எனத்தை கொண்டு வராது, எப்போ எதை புரியலாங்க யாருக்கும் நிச்சயம். இந்த 40 நாளுங்கிறது ஏதோ ஒரு ஜெப கூட்டம் இல்லை. உன்னை நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஜெப கூட்டம் இல்ல. நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு வரல. ஜெப கூட்டங்கிறது வேற. நேற்று நம்முடைய ஆரம்பமே நாவடக்கம், புலனடக்கம், மன அடக்கம், கண்ணடக்கம், கண்ணடக்கம். இங்குதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே இன்னைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். வெற்றி இல்லை. வாழ்க்கையை போராட்டமாக யாரும் பார்ப்பதில்லை. போராட்டத்திலே வெற்றி பெறுகிறதற்கு உலகம், பசாசு, சரீரம், இந்த மூன்றையும் வெல்லுகின்றவர்கள், ஜெயிக்கிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள், அவர்கள்தான் முக்தி பெற முடியும். அந்த பரவச நிலை, தெய்வீக நிலை, உன்னத நிலைக்கு நாம் என்ன செய்ய முடியும்னா போக முடியும். அதனால இந்த 40 நாள் இங்க நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு ஜப வழிபாடு அப்படிங்கிறது. பேரு வேணா ஜப வழிபாடு, ஆனால் இது ஒரு என் வாழ்க்கையை மாற்றுகின்ற, என்னுடைய குணத்தை மாற்றுகின்ற, தன்மையை மாற்றுகின்ற, எனக்குள் இருக்கக்கூடிய தீச்செயலை மாற்றுகின்ற ஒரு ஆரம்பம். கடவுளுடைய பாதத்தில் தான் இது நடக்கும். கடவுளுடைய கிருபையில் தான் இது நடக்கும். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் 8 மணிக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க. 8 மணிக்கு தூங்கி பழகிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? இப்படியே நாம பிறந்ததுலேருந்து 8 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்கி பழகிட்டோம். அதனால ஆட்டோமேட்டிக் 8 மணிக்கு பசி வரும். நம்மளால பசி தாக்கி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. 8 மணிக்கு தூங்கி பழகிட்டோம், அதனால தூங்காம என்ன செய்ய முடியாது. ராத்திரியில தண்ணி குடிச்சு பழகிட்டோம்னு சொன்னா நைட்டு சாம்போல வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா இது பேர் என்னது? பழக்க தோஷம். சண்டை போட்டு பழகிட்டோம்னு சொன்னா பழக்க தோஷம். வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் நினைப்போம். இதுக்கும் இந்த ஜெப வழிபாட்டுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அதனால என் வார்த்தை, என் வாயை நான் கட்டுப்படுத்துவது. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தது நாவடக்கத்தை பற்றி பார்த்தோம். ஒரு அழுகையை சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான நம்ம பாயிண்டை டச் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை விட வித்தியாசமா பார்க்க போறோம். முதலாவது நம்ம இந்த தியானத்துல நாவடக்கத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இந்த நாவடக்கம் வரணும்னு சொன்னா நம்ம வாயில, நாக்குல கடவுளுடைய வார்த்தையை நாம் பேச போகிறோம். கடவுளின் வாயிலை வார்த்தையை வைக்க போகிறான். இசைஞர் சொல்லும் போது ஒரு வாயில் என் வார்த்தையை நான் வைக்க போகிறேன். மானிடா, நீ இந்த புஸ்தக சுருளை சாப்பிடு. வேற இடத்தையோ சாப்பிட்டு அதனுடைய தன்மை ஒன்று எழுச்சி இருக்கு. கறி மாமிசத்தையும் வேற மற்ற காரியங்களையும் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சு போச்சு, இந்த உடலை கெடுத்து வச்சிருக்கிற, மனத்தை கெடுத்து வச்சிருக்கிற. அதனால என் வார்த்தையை சாப்பிடும்போது, என் வார்த்தையை சாப்பிட்டு அதை நீ ருசிக்கும் போது, அதில் நீ வாழ பழகும் போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கைவிடுகளை நிறைய பேர் சொல்லுவாங்க, தின்னுட்டு ஒரு புத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால பெருந்தீரை தின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு மனுஷனுக்கு என்ன எல்லாம் போச்சு சொல்லுங்களேன். புத்தி பிறந்து போச்சு, அழுகி போச்சு, மனசாட்சி கெட்டு போச்சு. அதனால உடல் கெட்டு போச்சு, உறுப்புகள் கெட்டு போச்சு, எல்லாம் வலுவடைஞ்சிச்சு. நோய்கள் அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்கு, உடல்ல குட்டி.
அதனால இந்த 40 நாள் நீங்க உங்க சுவாபத்தை மாற்றும் போது, உங்க குணத்தை மாற்றும் போது, உங்க தன்மையை மாற்றும் போது தன்னால நோயெல்லாம் போயிடும், சாபமெல்லாம் போயிடும். முன்னோர்களுடைய சாபங்கள், கண் திருஷ்டிகள், தீய மனிதனுடைய பார்வைகள், இன்னும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் தன்னாலே நிச்சய ஆரம்பிச்சு சொன்னா போக ஆரம்பிச்சது. ஏன்னு சொன்னா என் உடலை, என் மனத்தை, என் புலன்களை மாற்றுவதற்குரிய சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். இப்படி வாழையடி வாழையாக சில பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், சில போதைக்கு அடிமையா இருக்கிறோம், ஒரு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறோம், சில சமுதாய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். இதை மாற்ற முடியல. சில சமய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். ஆனால் இப்பொழுது நான் சமயத்திற்கோ, சமுதாயத்திற்கோ, குடும்பத்திற்கோ, என் சரீரத்திற்கோ அல்ல, என்னை உண்டாக்கியதற்கு நான் அடிமையாக போகிறேன். கைவிடுகளை பார்ப்போம். அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமையா ஆட்கொள்ளும். நல்ல கைதி. அடிமையா ஆட்கொள்ளும், அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னுடன் உமக்கு சொந்தம், இது என்னாலும் வாசம் செய்யும். என்னுடன் உமக்கு சொந்தம், இது என்னாலும் வாசம் செய்யும். அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமையா ஆட்கொள்ளும், அடிமையா ஆட்கொள்ளும். இப்போ ஒரு சேஞ்ச். இதுவரைக்கும் நான் வேற எதுக்கோ அடிமையா இருந்தேன். மனைவிக்கு அடிமையா இருந்தேன், பிள்ளைகளுக்கு அடிமையா இருந்தேன், பந்தர்களுக்கு அடிமையா இருந்தேன், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தேன், சரீரத்துக்கு அடிமையா இருந்தேன், நோய்க்கு அடிமையா இருந்தேன். அது என் பழக்க தோஷம். ஆனா இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் கடவுளுடைய பாதத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு அடிமையப்பா, உங்களுக்கு அடிமை, இந்த உடல் உங்களுக்கு அடிமை, இதை நீர் ஆட்கொள்ளும். இனி வாழ்கிறது நான் அல்ல, இந்த சரீரத்தில் யார் வாழ வேண்டும்? தெய்வம் வாழ வேண்டும். தெய்வத்தை நான் வாழ விடப் போகிறேன். அவர் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இடமளிக்கப் போகிறேன். ஆக ஒருத்தரோடு வாழப் போகிறோம், ஒருவருடைய விருப்பத்திற்கு என்னை கையளிக்கப் போகிறோம். அவர் யார் என்று சொன்னால் அவர் தான் என் அப்பா, அவர் தான் என் மனவாளன், என்னை உண்டாக்கியவரும் என்னை உருவாக்கியவரும், இதுவரைக்கு என்னை கண்மணிகள் காப்பவரும் ஆகிய, இனியும் காத்து என்னை முத்தி பெற செய்து தம்மோடு அவர் இருக்கும் இடத்திலே என்னை அமரச் செய்கிறவரை நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் நேசிக்கப் போகிறேன். அப்படியானால் நேற்று ஆரம்பித்தோம், உன் வாயை நீ காத்துக்கொள். யாக்கோபில் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லுவார், நாம் எல்லோரும் அடிக்கடி தவறுகிறோம், பேச்சில் தவறாதோர் நிறைவாழ்வு என்ன செய்வார்கள்? பெற்றவராவார். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்களாக இருக்கிறார்கள். இந்த முழு உடலையும் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, இந்த ஆவி ஆன்மா சரீரத்தை ஆட்சி செய்யணும்னு சொன்னா, அடக்கணும்னு சொன்னா,
உலகம் பசாசு சரீரத்தை மேற்கொள்ளணும் தோற்கடிக்கணும்னு சொன்னா இவன் என்ன செய்ய வேண்டியது சொன்னா நாம் நம்முடைய பேச்சில் சொல்லில் தவறாதவர்களாக. அதனாலதான் கடவுளுடைய வார்த்தை வாக்கு மாறாதது. நீ சொல்லுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக, கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை சாப்பிடுகிறவர்களாக, சாப்பிடவும் அதை பேசவும், தியானிக்கவும் அதை பேச உபயோகப்படுத்தவும். இந்த வார்த்தை என்ன செய்யும் சொன்னா நம்மளை சுத்திகரித்து புடமிட்டு நம்முடைய எல்லா சாபங்களையும். போன திங்கட்கிழமை ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம இங்க தூயாவி திருத்தலத்துல ஜெபத்துல கலந்து கொள்றவங்க கண்ட விஷயம் காட்சி என்னன்னா, அவங்களை கரங்களை கொடுத்து ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே அவங்க உடலில் இருக்கக்கூடிய அவங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருட்டும் தீமை கட்டும் உடைந்து அவங்களுடைய கட்டுக்களையும் இருளையும் தகர்த்து கடவுள் அவர்கள் மேல் என்ன செய்தார்? தன் ஆவியில் பொழிந்தார். கைவிட்டுகளை பார்ப்போம். ஏதோ ஒரு கட்டு முகம், ஏதோ ஒரு அடிமை தடைகள் மனுஷனை ஆட்கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த திருமணம் அந்த ஒப்பந்தத்திலே வரும்போது கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்க போகிறோம் என்கிற ஒரு ஆரம்பத்தை தொடங்குகின்ற பொழுது ஆரம்பத்திலே கடவுள் கலை எரிச்சுகிறார், கலையை எடுத்து விடுகிறார், கலையை அறுத்து விடுகிறார். இவர் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து நுகத்தை முறித்து இவர்கள் மீது எரிச்சுகிறார் சொன்னால் தன் கரத்தை வைத்து தன் அபிஷேகத்தை தன் கிருபை அவர்கள் புரிந்து எரிச்சுகிறார். அவர்கள் வாழ்க்கையிலே கோணலானவர்களை நேராக்குகிறார், கருது முரடானவைகளை அவர் சமமாக்குகிறார். ஆகவே நேற்று ராத்திரி நான் சாப்பிட்ட இந்த வார்த்தையை, இந்த புஸ்தக சொல்லை காலையிலே நான் அசப்போட்டேனா? எத்தனை பேர் அசப்போட்டீங்க? கொஞ்சம் கைதுங்க பார்ப்போம். மாடு அசப்போடுவது போல நீ இந்த வார்த்தை எழுச்சணும். அசப்போடும் வாய்க்கு காவல் வச்சியா? உன் நாவுக்கு கடிவாளம் போட்டியா? இல்லை. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று இயேசு அங்கு மத்தேயு சுவிசேஷத்துல அழகாய் சொல்றார். கேட்கிறது எல்லாருக்கும் விருப்பம், ஆனா அதன்படி வாழ்றதுக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை சொல்லுங்க. இப்படிதான் வாழ போறோமா? இந்த 40 நாள் எதுக்குன்னு சொன்னா, இனி நாங்கள் ஜெப கூட்டத்திலே வந்து பிரசங்கங்களை கேட்கிறவர்களாக அல்ல, பைபிளை படிக்கிறவர்களாக அல்ல, தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவர்களாக அல்ல. இதன்படி நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒப்பு கொடுத்தீங்களா? முடிவெடுத்தீங்களா? அப்போ இந்த 40 நாள் இதே காரியங்களை செய்ய செய்ய நாம இனி என்ன செய்வோம் சொன்னா, கேட்க வரமாட்டோம், வாழ ஆரம்பிச்சிருவோம். வாழ ஆரம்பிச்சிருவோம். இந்த தங்கரங்கோயில் பகுதியில எங்கேயும் இல்லாத ஒரு ஆரம்பம் இந்த தூயாவி திருத்தலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏன் கடவுள் ஆரம்பிச்சிருக்கிறார் சொன்னா, என்னோடு ஐக்கியமாக நெருக்கமாக இருக்கிறவர்கள் என் வார்த்தையின்படி வாழ ஆரம்பிப்பார்கள். கைதிகளை பார்ப்போம். இந்த 40 நாள் நாம் ஏற்கக்கூடிய சாட்சி என்ன ஆகும்னு சொன்னா, ஏய் உலகமே நீ எம்மாத்திரம், ஏய் சரீரமே நீ எம்மாத்திரம். இது வயிற்று வலிக்கு, கழுத்து வலிக்கு, காது வலிக்கு, இடுப்பு வலிக்கு, இல்லை நீ கிட்னியில கோளாறு, இல்லை சுகரு, பிரஷரு, ஒன்ன பண்ணாது. ஏன்னு சொன்ன 40 நாளையில உன் ஆன்மா உயிர் சக்தி அழிக்க முடியாது. கத்தியாலே குத்த முடியாது, தீயாலே சுட முடியாது, தண்ணீரை ஊட்ட ஒன்று எழுத முடியாது, நினைக்க முடியாது. உன்னை தொட முடியாத ஒரு சக்தி இந்த உடல்ல வெளியில வர ஆரம்பிச்சான். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை பார்த்து பாதாளத்தை பார்த்து சவால் விடக்கூடிய ஒரு உடல் என்ன செஞ்சுன்னு சொன்னா, புதிய உடல் உங்களுக்குள்ள உண்டாயிரும். சார் இங்க என்ன பிரச்சனையாகி என்ன ஆக போகுது? இப்போ சரீரம் நம்மளை மேற்கொண்டுட்டு இருக்கு. வயிற்றுல வலிக்குங்கோ, காலில் வலிக்குங்கோ, தலையில வலிக்குங்கோ, அப்பவும் வலி இருக்கும். ஆனா அது நமக்கு பிரச்சனையை உண்டாக்காது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஆமையில வளர்ந்தா, கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டன்னா, வார்த்தைப்படி நடந்தா பிரச்சனை இருக்கும், ஆனா ஒன்றும் பண்ணாது. பிரச்சனையை எரிச்சுவாயின்னு சொன்னா
மேற்கொள்வாய். கைவிட்டுகளை பார்ப்போம். நான் உங்களுக்கு கதை சொல்லல. 40 நாள் வந்தா எல்லாம் தீர்ந்துடும், கஷ்டம் தீரும். கஷ்டம் இருக்கும், நோய் இருக்கும், நம்பலம் இருக்கும். ஆனா இந்த சரீரத்துக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இப்போ பயப்படுறீங்க, ஐயோ இந்த செக்அப் பண்றதாங்க பிரச்சனை. இந்த செக்அப் பண்ணிட்டீங்க சொன்னா சாத்தா என்ன செஞ்சிருவானோ உங்களை பயப்படுத்திட்டே இருப்பான், உங்களை என்ன செஞ்சுட்டு இருப்பான், துன்புறுத்திட்டே இருப்பான். நீங்க ஒன்றும் பண்ணாம கடவுளுடைய பார்த்து நான் சொன்ன மாதிரி வாய்க்கு காவல் வை. என்ன வை? வாய்க்கு காவல் வை. உன் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கோ. அதனால வாய்க்கு நீ காவல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா பேசுறத, அதாவது டாக்டர் என்ன சொல்லலாம், அதை சாப்பிட்டா பிரச்சனை. ஆனா நான் வாய் நினைக்க மாட்டேங்குது. சொல்லுங்களேன், காவல் வச்சுட்டீங்கன்னு வச்சுவீங்களேன், எல்லாம் ப்ரெஷர். இதயத்துக்கு காவல் வச்சுட்டீங்கன்னா ஒரு ப்ரெஷரும் வராது. நடக்கட்டும், எது நடந்தாலும் எனக்கு நல்லதுக்காக நடக்குன்னு சொல்லிட்டு உங்க வார்த்தை வண்டியை கட்டிட்டே இருக்க. ஒரு ப்ரெஷர் நெஞ்சு வழியே வருது. நினைச்சு போச்சு, மழை இல்லாம போச்சு, ரூபாய் இல்லாம வண்டி கிழிஞ்சாச்சு, நிலத்துல போட்டாச்சு, ஐயோ அந்த வேலை இத்தனை பவுரு போட்டு நான் ஏமாத்திட்டு போயிட்டானே, நல்லவன் நினைச்சு ரூபாயை கொடுத்த வட்டிக்கு இப்ப ஏப்ப போட்டுட்டு போயிட்டானே. இதுதானே நெஞ்சு வலி, இதுதானே ப்ரெஷர், இதுதானே கஷ்டம். அதனால அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாம் ஒரு புது வாழ்க்கைக்கு வரப்போறோம். அதனாலதான் இது பேசுறது விட்டுறது. வாய்க்கு நீ கழிவாரம் போட்டு வாயை நீ காத்துட்டேன்னு சொன்னா அவர் சொல்ற அந்த முழு உடலை நீ என்ன செய்யணும்னா வெற்றி பெறுவாய். கைகளால் நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். அடுத்து இங்க 4வது சொல்லுவார், நாம் நினைக்கிறது எல்லாம் பேச வேண்டாம். நீ நினைக்கிறதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், நல்லது எதுனாலும் பாட்டு பேசாங்க. முதல்ல கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்து பழகுங்க, அமைதியா இருந்து பழகுங்க. கண்ணை மூடி அமைதியாக புத்தரை போல அப்படி இயேசுவை போல அப்படியே நிறுத்திங்க. கண்ணை மூடி நெத்தியில உங்க முழு கவனத்தையும் சக்தியை கொண்டு வந்து அப்படியே தியானம் பண்ணி பழகிருங்க. வார்த்தையே வராது. யார்கிட்டையும் பேசுறதுக்கு என்ன வராது விருப்பம், இந்த ஓவர் பேச்சல நின்றும். நான் கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும் படுத்திருந்தா இங்க உள்ள வந்தாலும் பேச்சு தான் நடக்கும். பார்க்குறீங்களா? அப்போ பேச்சு நடந்துச்சுல. நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது குறைஞ்சி மௌனத்துக்கு நீங்க போயிட்டேன்னு சொன்னா மனசு நல்லாயிரும், உடல் நல்லாயிரும். அதே மாதிரி வாய்க்கு கட்டுப்பாடு வச்சுட்டீங்கன்னா, கண்டதெல்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டீங்கன்னா மௌனத்துக்குள்ள போயிட்டாலே பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, ஆசை இருக்காது, இச்சை இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனாலதான் இங்கே வேதம் நமக்கு ஒரு புத்தி சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, பேசுறத எடுத்து என் வார்த்தையை சாப்பிடு, அதுல மட்டும் இனிச்சுனா உன் கவனத்தை வை. அப்போ மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கும், இதயத்துக்கு சந்தோஷமா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் சொல்றாங்க. கடவுளுடைய வார்த்தையை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது, ருசிக்க ஆரம்பிக்கும் போது உடலுக்கு என்ன கொடுக்கிறது? அடுத்து இந்த அதிகம் பேசுறது தான் பலருடைய பாவங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம். வீண் பேச்சில பாவம் இல்லாமல் சொல்லுங்க. பாவத்துக்கு காரணமே என்னதான்? துன்பத்துக்கு காரணமே என்னதான்? பிரச்சனை காரணம் என்னதான்? இன்னைக்கு 2வது நாள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். பேச்சில மட்டும் இல்ல, கண்ணுக்கு காவல் வைப்பது. உடலிலே சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லுங்களேன். அதனால மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல சொல்லுவா, உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளியாகவும் கருதப்படுவீர்கள். வாசிங்க பாபு. உங்கள் வார்த்தையினாலே நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். பேசாம இருந்தாச்சுன்னா குற்றவாளிங்கிற தீர்ப்பு நமக்கு கிடையாது. சொல்லுங்களேன். அப்போ வார்த்தைகளினாலே நீதிமான். ஐயா யோசேப்புரை வார்த்தை நீதிமான் எதுக்கு சொன்னாங்க? சொல்லுங்க.
எதுக்கு நீதிமான் தான்? தன் மரியாதை பற்றி தெரியும், கற்பமாயிருக்கான்னு தெரிஞ்சாலும் வெளியில சொல்லாம உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டா. கடவுளுக்கு பயந்தவர் அதிகம் பேச மாட்டான், சைலண்ட், மௌனம். அதனால மௌனத்தை அவங்க கடைபிடிக்கும் போது, சைலண்டா இருக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில் அவர் நீதிமான் ஐயா. நீதிமான் நான், நீதிமான் நான், காலை கழுவப்பட்ட நீதிமான், காலை கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், காலை கழுவப்பட்ட நீதிமான், காலை கழுவப்பட்ட நீதிமான். யார் நீதிமான்? கடவுளுடைய வார்த்தை, இரக்கத்தை, அவருடைய பாடுகளை அவர் மட்டும் தியானிச்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் சிலுவைப்பாதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு இன்னைக்கு அந்த சிலுவையினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு அவர் எங்க போயிட்டாரு சொன்னா, மேல பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து பருந்தி வச்சு செபிச்சுட்டு இருக்கிறார். போயிட்டுதான் அவர் சிலுவையில எங்க இருக்காரு? ஆனா இன்னும் நம்ம எங்க போய் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. இதெல்லாம் ஏன்னு சொன்னா, நம்ம வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் மீட்பு பெறுகிறான். ஒரு தவறான காரியம் இல்லை. ஆனா எங்க இருக்கிறோம்னு சொன்னா, பிறவிலேயே இருந்த பழக்க தோஷத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் வேறு, அவர் வேறு அல்ல. அவர் சிலுவையிலே அல்ல, அவர் உயிர்த்து விட்டார். அன்னைக்கு சிலுவையில் சொன்னாங்க, அவர் சிலுவையிலே அல்ல, அவர் கல்லறையிலும் அல்ல, அவர் உயிர்த்து விட்டார். உயிர்த்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கைவிடுகளை பார்ப்போம். அதனால அந்த சடங்கு, அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது வரைக்கும், அந்த பிக்சர் உங்கள்கிட்ட இருக்கிறது வரைக்கும் இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியாது, தெரியாது. எந்த பிக்சர் மேல உங்க கண்ணை பதிய வைக்கிறீங்களோ அதனால முதல்ல பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கிறேன். நானும் ஒரு காலத்துல இருந்துச்சேன் அப்படிதான், பிக்சரை பார்த்தே பழகி ஜெவமணி பழகினோம். ஆனா இப்போ கண்ணை மூடித்தான் ஜெவமணி பழகிருக்கு. கண்ணை மூடினா தான் என்ன தெரியுதுன்னு சொன்னா, அந்த பரலோகத்தினுடைய இன்பம் தெரிகிறது. பிக்சர்ல தெரியல. பிக்சர்ல ஏதோ ஒரு கலை தெரிகிறது, ஒரு சிற்பியினுடைய கலை, ஒரு சிற்பத்தினுடைய சில கவர்ச்சி தெரிகிறது. அதுதான் அடுத்த பகுதி நம்ம போகிற கண்ணு. கண்ணு எவ்வளவு கேடுள்ளது, கண்ணு எவ்வளவு பிக்சரை உள்ள இருக்கு, எப்படி மனசை கெடுக்கு, உடலை கெடுக்கு, உணர்ச்சியை தூண்டி பாவத்துக்கு நம்மளை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லி, இதை ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம், அந்த மரம் புசிப்புக்கும் நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெரிவிக்கிறதற்கு, இச்சையை உண்டாக்கக்கூடிய, இச்சைக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது. கத்தோலிக்க மொழியில் வாசிங்க. அந்த மரம் நல்ல கவனிங்க, உண்பதற்கு சுவையானதாகவும், எப்படியா கண்களுக்கு களிப்புனா என்ன? களிப்புனா என்ன? என்ன அழகா இருக்கு, கவர்ச்சி, களிப்பா இருக்கு. ஆஹா, பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு எப்படி, அந்த பையன் எப்படி இருக்கிறான், பார்க்கறதுக்கு அந்த பூ எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு வீடு எப்படி களிப்பா இருக்கு. பிக்சர், ஏதோ ஒரு பிக்சர், ஏதோ ஒரு சிற்பியினுடைய கலை, ஏதோ ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய பிக்சர், முகம், அவனுடைய தொழில், அவனுடைய முடி, அவனுடைய அவனுடைய இருக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒன்று என் மனசுக்கு என்ன செய்கிறது, களிப்பாக்குகிறது. தானியேல் ஆகமத்துல இணைப்பு நூல்னு சொல்லி, அதுல 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மொழி வரைக்கும் இருக்கும், மற்ற பையன்கள் இருக்காது. தானியேல் ஆகமம் 12ஓடு முடிஞ்சது. 13ஆவது அத்தியாயம், அதுல இணைப்புல 2ஆவது அத்தியாயம் இருக்கும். வாசிங்க பார்ப்போம்.
அவன் நல்ல கவனிங்க, அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள், நீதிபதிகள், மக்களுக்கு நீதி வழங்குகிறவர்கள், அவங்க அந்த ஜனங்களை அவங்கள்தான் குற்றத்தை தீர்ப்பு வழங்கி அந்த மக்களுக்கு நீதி சொல்லக்கூடியவர்கள் நீதிபதிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் 2 பேரும் அங்கு சென்று அங்கே சுசன்னா உலாவுகிறதை, குளிக்க வருகிறதை, அவள் குளித்து விட்டு ட்ரெஸ் பண்ணி அவள் உலாவுகிறதை பார்க்க வரும்போது பார்த்து வந்த முதியோர் 2 அவளை காமுகரத் தொடங்கினர், இச்சைக்க தொடங்கினர், அவளை விரும்ப தொடங்கினர். அங்கே அவளுடைய பிக்சர் அவங்களுடைய மனசிலே, சிந்தனையில் இணைச்சது அப்படியே பதிந்து விட்டது. அதனால ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யாரும் இல்லை என்று சொல்லி அவள்கிட்ட போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உன்னை டெய்லி பார்த்து பார்த்து இச்சித்து எங்களுடைய இச்சைகளை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, உன்னுடைய அழகுல பிக்சர்ல நாங்கள் நினைச்சிட்டோம், மயங்கிட்டோம். இந்த பிக்சர் எங்க கண்ணுல நிறைஞ்சிருக்கு, எங்க மனசுல நிறைஞ்சிச்சு. அதனால எங்களுடைய விருப்பத்துக்கு நீ சம்மதித்து விட்டால் உன்னை வாழ விடுவோம், இணங்காவிட்டால் நீ வேறொருவனோடு தவறு செய்வாய் என்று சொல்லி உண்மையில் அநியாய தீர்ப்பு செய்து உன்னை என்ன செய்து விடுவோம், தூக்கிலே என்ன செய்து விடுவோம், தொங்க விட்டு விடுவோம், உன்னை மரணத்திற்கு கையளிப்போம். நீ மரணத்திற்குள் போவதும் உயிர் வாழ்வதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. அப்படியானால் எங்கள் விருப்பத்திற்கு நீ என்ன செய்து விடு. ஆக உன் தவறான பார்வை அந்த அலையின் மேல், அந்த கவர்ச்சியின் மேல் உள்ள களிப்பு, கண்ணின் களிப்பு ஒரு மனுஷனை என்ன செய்கிறது என்று சொன்னால் காமூர செய்கிறது, அவனை தீர என்ன செய்கிறது, எரிய செய்கிறது போல ஒரு இச்சையில் அவனை எரித்துக் கொண்டிருக்க. ஆகவே ஒவ்வொரு மனிதன் என்ன செய்கிறான், இச்சை என்கிற பாவத்திலே எரிந்து கொண்டிருக்கிறான். அதனால நான் சொல்லுகிறார், கண்ணுக்கு நீ கடிவாளம் போடு. யோபு சொல்லுவார், நான் கன்னி பெண்ணை பார்க்காதபடி என் கண்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டேன், உடன்படிக்கை செய்து கொண்டேன். ஆகவே என் உடலினுடைய தீய இச்சைகளை நான் என்ன செய்யவில்லை, அங்கே அவிழ்த்து அணைத்து என் கடவுளுடைய பிரசனத்தை காண்கிறேன். கைதிகளை பார்ப்போம். இதை தெய்வ சமூகத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் போது, தெய்வத்துடைய பாதத்திலிருந்து உன் கண்ணை நீ நிச்சயம் காவல் வைக்கும் போது, அங்கே கடவுளுடைய பாதத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து ஒப்பந்தத்திற்குள்ளே கடந்து வரும்போது இந்த உடல் என்ன செய்கிறது சொன்னால், தீய இச்சையிலே எரியாமல், தீய நாட்டத்திலே அது என்ன செய்யாமல், ஈர்க்கப்படாமல் என்ன செய்கிறது சொன்னால் சாந்தமாக அமைதியாக என்ன செய்கிறது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆகவே 2 பேர் ஊருக்கு பெரியவர்கள், அந்த ஊருக்கு நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகள் 2 பேரும் என்ன செய்கிறார்கள், தவறு வெளியே வருகிறது. அப்பொழுது அந்த பொண்ணு என்ன செய்கிறார், இவர்களுக்கு நான் அடிபணிந்து என் உடலை கொடுப்பதை காட்டிலும் இந்த உடலை அழிப்பது மேல், ஆகவே இந்த தீச்செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக என்ன செய்கிறார், ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறார். நான் செத்தாலும், தூக்கிலிடப்பட்டாலும், மரணத்தை கையளிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த தீயிலே நான் என்ன செய்ய மாட்டேன், என் உடலை நான் அழித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி முடிவு எடுக்கிறார். அவள் சத்தம் போட ஆரம்பிக்கிறார். இவள் 2 பேரும் சத்தம் போடுறாங்க, ஊரை கூட்டுறாங்க. கூட்டி இவள் தவறு செய்ததை வேற ஒருத்தனோடு, வேற ஒரு நாட்டினோடு என்ன செய்துவிட்டால், தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டாள் என்று சொல்லி பொய் சாட்சி இவள் மேல் சொல்லி என்ன செய்கிறார்கள், இவள் மேல் தீர்ப்பு சொல்லுகிறார். அப்பொழுது தானியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் மேல் கடவுளுடைய ஆவி இறங்கி வருகிறார். கைதிகளை பார்ப்போம். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த பாவத்தில், இந்த பலியில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை, இவளுடைய மரணத்திற்கு நான் பொறுப்பாளி இல்லை, இவளை மரணத்துக்கு கையளிப்பதற்கு நான் விரும்பவில்லை, இவள் ஒரு நிரபராதி என்று கடவுள் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், இவளுக்கு தீர்ப்பு சொன்னவர்கள், இவளை கொல்லுவதற்கு இழுத்துச் செல்லுகிறவர்கள் அப்படி சம்பித்து நிற்கிறார்கள். அப்படியானால் இவள் செய்த குற்றத்தை பார்த்தது யார் என்று சொல்லும்போது நாங்கள் 2 பேரும், என் 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்க, எங்க நடந்துச்சு, எந்த மரத்தடியில் நடந்துச்சு, நீ சொன்ன மரம் என்ன விசாரிக்கும் போது 2 பேரும் 2 விதமான பதிலை சொல்லும் போது, அப்பொழுதுதான் இவர்கள் சொல்லுகிறது அநியாயம் என்று சொல்லி, அநியாய தீர்ப்பு என்று சொல்லி அங்கு உள்ள மக்கள் கண்டுபிடித்து 2 பேரையும் கல்லெறித்துக் கொள்ளுகிறார்கள்.
இவர்கள் பார்க்க கூடாததை நாள்தோறும் பார்த்து 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 தன் உடலிலே தீய இச்சைகளை காமத்தை உண்டாக்கி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் பிறர் மீது பரிசீலித்து பிறரை தன்னுடைய பாவத்திற்கு அங்கே உள்ளாக்கென்று நினைக்கின்ற பொழுது கடவுள் அங்கே என்ன செய்கிறார்? செயலாற்ற ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய கரம் அங்கே என்ன செய்கிறது? இந்த கடவுளுக்கு பயந்த மனுஷன் மேல் என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. ஆனால் நீதிபதிகள் 2 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள்? அந்த தீர்ப்பை அடைகிறார்கள், கல்லெறிந்து கொள்ளப்படுகிறார்கள். கண்பானவர்களே, இந்த சரீரம் ஒரு மோசமானது, இந்த கண் மோசமானது, இந்த நாக்கு மோசமானது. உன்னுடைய இதயம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் உன் இதயம் மோசமானது. இந்த மோசமானதை, கேடுள்ளதை, தெருக்குள்ளதை, மகா கேடுள்ளதை நல்லதாக, நல்ல இதயமாக மாற்றுகிறதுக்கு தான் இந்த ராத்திரி நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுடைய பாதத்திலே நாம் அமர்கிறோம். அதனால ஏதோ ஒரு ஜெபக்கூட்டம் நம்ம கேட்டு வரும். 40 நாளுக்கு ஜெபக்கூட்டம் நடக்க இல்லை, 40 நாளுக்கு ஜெபக்கூட்டம் நடக்கலை. என் மனசையும், என் கண்ணையும், என் நாக்கையும், என்னுடைய சிந்தனைகளையும், என் உணர்வுகளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து புரிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்தினால், கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தினால் இது ஒரு கூர்மையான ஒரு வாள் அம்பு. இந்த நாக்கிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்தால் அது என்ன வார்த்தையாக வருவதோ சொல்லுகிற வார்த்தை அப்படியே இந்த பூமியில நடக்கும். கைவிட்டுகளை பார்ப்போம். சொல்லுவாங்க, நீதிமானையா ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடந்துச்சு. ஏன்னு சொன்னா அவன் வாக்கு நாட்கள் என்ன இருக்கு? சக்தி இருக்கிறது. நாக்கு உருமாற்றப்பட்டு இருக்கிறது, கடவுளின் பட்டயமாக இருக்கிறது. அப்படி மாறணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்க பார்ப்போம். நல்லா தான் தூக்கல, முகத்தில் பார்ப்பேன். ரைட்டரா? அப்போ நம்ம தியானம் பண்ணித்தான் ஆகணும். இந்த கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடாம உட்கார்ந்து தான் நினைக்கணும். இந்த உடலை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஆக இன்னொரு உடல் உருவாகும். இப்படி உடலை கட்டுப்படுத்தும் போது, இப்படி நாம் வார்த்தையை உள்ள கொண்டு போகும்போது தியானிக்க 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 வேற ஒரு ஆவிக்குரிய உடல் என்ன செய்கிறது சொன்னால் உள்ளே வளர ஆரம்பிக்கிறது. உங்களுடைய சுய உருவம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஒரு நீதிமானுடைய உடல் சரீரம் உங்களுக்குள்ள என்ன செய்ய வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கு தாயா இந்த இரவு கடவுளுடைய பாதத்தில் காத்திருப்பது. அதனால எல்லா மகான்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தவத்தின் மூலமாக இப்படி கண் விழித்து கடவுளுடைய பாதத்தில் இருந்து தன் உடலை ஒருத்து உடல் சுகத்தை அழைத்து இந்த உடலை வருத்தி கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கடவுளோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டே இருந்தார். கடவுள் என்ன செஞ்சிட்டார் சொன்னா இவங்களுக்கு பரிசா இன்னொரு உடல் என்ன செஞ்சிட்டார்? எசேக்கியேல் 36 சொல்லுவார், இதோ உங்களுக்கு நான் ஒரு புதிய இதயத்தை தருகிறேன், ஒரு புதிய உடலை உண்டாக்குகிறேன், புதிய நரம்புகளை, புதிய எலும்புகளை உருவாக்குகிறேன், ஒரு புதிய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுகிறேன் என்று சொல்ல வாசிக்க பார்ப்போம். எசேக்கியேல் 36:16 வாசிக்க பார்ப்போம். எனக்கு அருளப்பட்டது, மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டின் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தன் வாழ்க்கையை, தன் சரீரத்தை, தன்னை என்ன செய்து விட்டார்கள்? தீட்டுப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய நடத்தை ஒரு பெண்ணின் மாதவரை தீட்டு போல என் கண்முன் இருந்தது. எனவே நான் என்னுடைய கோபத்தை, என்னுடைய சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் ரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் விக்கிரகத்தினால் அதை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். நான் அவர்களை வேற்றினத்தாலேயே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எல்லாம் சிதறந்து போயின. அவர்களின் நடத்தைக்கு ஏற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும்
அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். ஆகவே நான் சொல்லுகிறார், இஸ்ராயேல் வீட்டார் கலகக்காரர்கள், கலக வீட்டுக்காரர்கள். நீ ஒரு கலக வீட்டுக்காரனை போல் இராது. நீ என்னுடைய புஸ்தகத்தை நீ சாப்பிடு, என் வார்த்தையை நீ உட்கொள், நீ தூய்மை அடைவாய், நீ பரிசுத்தம் அடைந்து உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். கைதிகளை பார்க்க பேசுறேன். உங்களுக்கு விளங்குதா? தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அழுக்கடைந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இந்த உலகத்திலே மக்கள், இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்து கொண்டு, கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அழுக்கடைந்த வாழ்க்கை, தீட்டுள்ள ஒரு வாழ்க்கை, கேடு, மகா கேடு நிறைந்த வாழ்க்கை என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆகவே நீ என்னுடைய வார்த்தையை சாப்பிட்டு என் பாதத்திலே அமர்ந்திருந்து என் பிரசனத்தால் என் ஆவியின் அபிஷேக அருள் புரிவாள், புனிதம் அடைந்து பரிசுத்தம் அடைந்து பலம் அடைந்து இந்த தீட்டில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும். இதை சாப்பிடும் போது உன்னுடைய அழுக்கு, உன் அழுக்கடைந்த உடல், உன் நெருங்குடைய நோய், சாபங்கள், கட்டுக்கள், தீமைகள் எல்லாம் நிச்சயம் மறைந்துவிடும். ஆகவே நீ சமய வழிபாட்டிலே உட்கார்ந்து ஏதோ ஜெபம் செய்கிறோம், ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டோம், ஜெப கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னாலும் உன் இருதயம் அழுக்கடைந்திருக்கையா, உன் சிந்தனைகள் கெட்டு போயிருக்கிறே, உன் கண் பார்க்க கூடாததை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே அந்த கண் களிப்புரை செய்தபடினால், களிப்புற ஆரம்பித்தபடினால் இந்த உடலை இணைச்சது அழித்து விட்டது. உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை, ஆன்மாவை கெடுத்து விட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தை கெடுத்து நாசமாக்கி அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டது. ஆகவே அது 26 வாசிக்க பார்ப்போம். 36, 26 வாசி. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு ஒரு இரக்கம் உள்ள ஒரு சமையான ஒரு இதயத்தை நான் உருவாக்குவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் வார்த்தையை கடைபிடிக்கவும் அதன்படி வாழவும் என் நீதி நெறிகளை கவனமாய் அவர்கள் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு ஆபிரகாம், ஈசாக்குக்கு இன்னும் பரிசுத்தவான்கள் கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டுவேன், அதிலே நீங்கள் வாழப் போகிறீர்கள். கைதுகளை பார்ப்போம். அப்போ இந்த 40 நாள்ல என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு புதிய இதயம் கிடைக்கும், ஒரு புதிய உடல் கிடைக்கும், ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். இல்லை இந்த பழைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பணம், சொத்து, சுகம், இந்த நோய் நோக்காடெல்லாம் நீங்கினா போதுமா, இல்லை இது வேணுமா? நாங்க கலகக்காரங்களாக தான் இருக்க போறோமா? முக்காடு போட்டுக்கிட்டு, பைபிளை வச்சுக்கிட்டு, சிலுவையை வச்சுக்கிட்டு, பட்டை அடிச்சுக்கிட்டு கலகக்காரர்களை போல இந்த உலகத்துல வாழணுமா? இல்லை கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து சக்தியை பெற்று புனிதம் அடைந்து அவருடைய ஆவியினாலே நாம் நினைச்சு கழுவு பெற்று அவருடைய இரத்தத்தாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியில ஒரு புதிய உடல், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால ஒரு 40 நாளுக்கு ஒரு ஏதோ உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நோய் தீர்ந்துடும், புதிய வீடு கட்ட போறீங்க, குழந்தை இல்லாத, இதெல்லாம் சாதாரண காரியங்க. இதெல்லாம் ஒரு டாக்டரால செய்ய முடியும், ஒரு மாத்திரையில செய்ய முடியும், 50 நிமிஷம் மாத்திரையில செய்ய வேண்டிய வேலைகள். எதுக்கு கடவுளுடைய சக்தி. அதனால கடவுளுடைய சக்தி எதற்கு என்று சொன்னால், சக்தி எதற்கு என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு தூய வாழ்க்கை வாழ்கிறது, கண்ணுக்கு காவல் வைத்து இந்த உலகத்தின் மீது களிப்பிலே நாம் வாழாது கடவுள் தரக்கூடிய இன்பத்திலே அவருடைய பிரசனத்திலே மூழ்கி வாழ்கிறது. பரவசமாகி நான் தெரிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கிறேன். பரவசமாகி நான் தெரிக்கையிலே
காண்கின்றேன் ஆளுயிரே உங்கள் லட்சணம் காண்கின்றேன் அற்புத ஜெபம்னா என்ன செய்யணும்? அந்த அற்புத ஒளியில் என்ன செய்யணும்? ஒளி உண்டாகலையா? ஒளி உதிக்க வேண்டும். ஒளி அங்கே உதிக்க வேண்டும். அந்த ஒளியில பிரசனத்துல என்ன செய்யணும்? மூழ்கு. அந்த ஒளியில நீங்க மூழ்க ஆரம்பிச்சுன்னா அது உங்களை இழுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அது இந்த குடிகாரன் குடிக்கும் போது எவ்வளவு குடிச்சு 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 அப்படியே இது போல அது உள்ள என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அதை பருகி 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 கல்லிப்பாகி சந்தோஷமாகி அந்த முக வெளிச்சத்திலேயே செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னால இந்த உலகத்துல எந்த கவர்ச்சியும் இருக்க முடியாது. கைதிட்டுகளை பார்ப்போம். இணையான துரியாத செல்வத்தத்துக்கு போனா கையை தூக்கி கண்ண மொழி நின்னா அதுவாட்டில் பின்னால் இழுத்துட்டு போகுதுன்னா அதான் சங்கதி. வேற ஒரு சங்கதியும் கிடையாது. எல்லாம் மறந்து எல்லாத்தையும் திறந்து ரெண்டு கண்ணுக்கு மத்தியில 2 புருவத்துக்கு மத்தியில நெத்தியில உன்னுடைய பார்வையை கவனத்தை வச்சு ஒண்ணுமே பேசாம வாயை மூடி மௌனமா இருந்தால் அந்த அபிஷேகம், அந்த ஆனந்தம், அந்த சக்தி உன்னை என்ன செய்யணும்? தூக்கிட்டு போவோம். அது அடக்க நினைச்சனா உன்னை புரட்டி எடுக்கும். என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்ற, நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால ஒரு புது இன்பம், ஒரு புது சக்தி, ஒரு புது ஆனந்தம் இந்த உடலுக்கு நிச்சயம் உண்டாங்க. அதனால பழசெல்லாம் போயிடும். பழசை பத்தி நீ நினைக்காதீங்க. பிசாசு இப்பதான். அதனால சரீரத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும். நோய்க்கு நான் அடிமையா நீ நோய்க்கு அடிமை, என் ஆண்டவருக்கு அடிமை. பாவத்துக்கு இச்சைக்கு அடிமையா நீ பாவத்துக்கு இச்சைக்கு இல்லை. அதனால எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் சரி, இந்த டிராக்ல போகலன்னா இந்த தண்டவளத்தில் அவன் நடக்கலன்னு சொன்னா அவன் பருட்டி ஐயோ அவரு போட்டார் அப்படிதான் பண்ணுவார். ஏன்னா அவர் டிராக் மாதிரி போயிட்டு இருந்தாரு சொன்னா அப்படித்தான் இருக்கும். வாங்கி கடிவாளம் வைக்கல, வார்த்தை கட்டுப்பாடு இல்லை, வார்த்தை நெஞ்சிச்சு. அதனால சொல்ற அதிகம் பேசுகிறதுனால் பாவம் இல்லாமல் போவாதியா. சுருக்கமா இருக்கட்டும். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அதுக்கு மேல நிச்சயாத பேசாத பேசாத, ரொம்ப பேசாத, சுருக்கமா பேசு. என்ன வேணுமோ அதை மட்டும் பேசு. மீதி நினைச்சுன்னு சொன்னான் கடவுளை பக்தி விடுத்தி கீழ்வான பேசு, புண்ணியத்தை பத்தி பேசு, புகழ்ச்சி எதுங்கிறத பத்தி பேசு, உன் மனசுக்கு உன் ஆன்மாவுக்கு நன்மை தரக்கூடிய பத்தி பேசு. கைதிக்கலாம் பார்ப்போம். கைதலாம். ஆகவே இங்கே சொல்லும் போது வாசியுங்கள், தோன்றுகிற எல்லாவற்றையும் பார்க்காதே. ஏசாயா 33:15 வாசிங்க. நீதியாய் நடந்து செவ்வையானவைகளை பேசி இறுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிணாமங்களை வழங்க லஞ்சங்களை வழங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை செய்யாதபடி, பண்ணாதபடி, கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண. கைதிகளை பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள நல்லா உட்கார்ந்து படிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு இதுல வாழணும்னு ஆசைப்படுங்க, இதுல நடக்கணும்னு ஆசைப்படுங்க. போதும், அவர் கொண்டுக்கிடுவார். உங்களை தொடாதே பாரு, டச் பண்ணாதே அப்படிம்பாரு, நிக்காத கோவடிப்பாரு, பின்னால திரும்பாத முன்னாடியே புயிர் அப்படிம்பாரு. இதாங்க நீங்க இதுல வாழ நினைச்சிட்டீங்கன்னா உள்ள இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கும். யாரும் பார்க்கல, தவறுன்னு போயிட்டேலாம் சொல்ல முடியாது. ஏய் இல்ல, உள்ள இருக்கிறேன், நான் எல்லா இடத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னத்தை சொல்லப்படுறவள் ஆப்டால் ஒரு சிகரெட்டை தூக்கி ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி பற்ற வைக்கும் போது உள்ள இருந்து கீழே போடு. ஒருத்தரும் பார்க்கல, நான் உள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படித்தாங்க ஒன்னொன்னா விட்டேன். பாவம் செய்யாம இருக்குன்னு சொன்னா உன் புத்தினால முடியாது, சக்தினால முடியாது. உள்ள ஒருத்தர் இருந்தா தான் முடியும். கைதிகளை பார்ப்போம்.
நீங்க நல்லவங்களா இருக்கணும்னா நல்லதை செய்யணும்னா உள்ள ஒருத்தர் இருந்து என்ன செய்யணும்? பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை உந்தி தள்ளி கொண்டு இருக்கிறது, என்னை ஏவி கொண்டு இருக்கிறது. அதனால ரொம்ப நீங்க அகட்டிக்க வேண்டாம். ஐயோ இதுக்கெல்லாம் தியாகம் பெரிய கஷ்டப்படணும், நம்மளாம் குடும்பத்தில் இருக்க முடியாது, நம்மளாம் தப்பு பண்ணாம இருக்க முடியாது, பொய் சொல்லாம இருக்க முடியாது. எல்லாரும் என்ன தேவலோகத்தில் இருந்து அறிஞ்சு வந்தாங்க, நம்ம மனுஷங்களாம் தேவலோகத்தில் இருந்து வந்தாங்க, நாமெல்லாம் அந்த மண்ணில் இருந்தா வந்தோம். கைதிகளை பார்ப்போம். ஆனால் என்னிலிருந்து வந்த ஒரு சக்தி உள்ளே இருக்கிறது, நாம் தூய்மையாய் வாழ்கிறதுக்கு. அதுதான் ஆன்மா என்று சொல்லுவது, அதுதான் நம்முடைய ஆவி என்று சொல்லுவது. அதனால வாழ முடியும், வாழ முடியும். இதைத்தான் பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற, என்னை ஒன்றி தள்ளி நடத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றலை பெறுவதற்கு தான் இந்த ராத்திரி நாம் என்ன செய்யறோம்னா 40 நாள் கொள்றோம். இந்த ஆற்றல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அப்புறம் சரீரத்தை பத்தி பயப்பட மாட்டோம், கண்ணை பத்தி பயப்பட மாட்டோம். கண்ணுக்கு கடிவாளம் தன்னாலே இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் மூடிக்கணும். சொற்கலோகமும் எப்படி ஆட்டோமேட்டிக் திறக்குதோ ஆட்டோமேட்டிக் மூடுதோ, நல்ல நீதிமான்களுடைய ஆவி மாதிரி உடலை விட்டு வெளியில மரணம் இல்லை, உடலை விட்டு வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக் கதவு திறந்துடும், இவங்க உள்ள போயிடுவாங்க. 3 கதவும் திறந்து அவங்க எரிச்சிருவாங்க, மேல போய் செத்துருவாங்க. ஆனா கெட்டவங்க செத்து மேல போய் கதவு திறக்காது, கதவு திறக்காது. எந்த ஒரு முறை அந்த காட்டும் போது எனக்கே தெரியல, இங்க மாதிரிதான் தேவலோகமும் எழுதியிருக்குன்னா, ஆனா வித்தியாசமா இருக்கு, பயங்கரமான மாளிகையா இருக்கு. அங்க இப்படி வீடெல்லாம் பார்க்க முடியாது, இருக்கிறது என்று சொன்னா மாளிகை. கைதிகளை பார்க்க பேசலாம். ஒவ்வொரு மாளிகையும் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கு. நான் நினைச்சு பார்க்கறது, இதுல எந்த அரசன் குடியிருந்தாயா, இதுல எந்த ராஜா இருந்தா, இது யாரு இருந்து குடியிருந்த இடம்னு பார்த்தா போய்கிட்டே தரை எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மாளிகைக்கு முன்னால் இருக்கிற அந்த ரோடு தரையை பார்த்தீங்கன்னா அதுல என்ன செய்யலாம்னா அப்படியே முகத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம், அதுல என்ன செய்யலாம் சாப்பாடை போட்டு அப்படியே அள்ளி சாப்பிடலாம். அந்த பளபளப்பு, அந்த வெட்டு விட்டது, அந்த அளவுக்கு தூய்மையா நீட்டா இருக்கு. ஒரு அழுக்கு பார்க்க முடியாது, ஒரு தூசி பார்க்க முடியாது, ஒரு சத்தம் கேட்காது. அதான் பிரச்சனை, அதான் அவங்க ஒரு பெரிய ஆச்சரியம். எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு நாள் கொண்டு போய் காட்டினார் பார்க்கணும், அந்த மாளிகையில சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒரு பெரிய கேட்டு கதவு இருக்கு. அது எப்படிடா திறக்கிறதுன்னு பார்த்தா தன்னால என்ன செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு வெளியில வந்தா ஏகப்பட்ட நமக்கு தெரிஞ்ச ஆளுகளா நின்று வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, நீங்க எப்படி உள்ள போயிட்டு வந்தீங்க? நீங்க கொடுத்து வச்சேங்க. அப்புறம் பார்த்தா இங்க கீழே வந்தா ஒரே வெயில், அழுக்கு, ஒவ்வொருத்தரும் அழுக்கடைந்த மனுஷனா இருக்கா. ஆனா உள்ள எந்த மனுஷனையும் நீங்க பார்க்க முடியல, மாளிகையை தான் பார்க்க முடிஞ்சது, அமைதியை தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் எது செய்யல, உள்ள போகல. அதனால எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு புனிதமானது. நாம் ஒரு புனிதமான மனிதனாக படைக்கப்பட்டோம். கடவுள் எல்லாத்தையும் நல்லதா படைச்சாரு, மனுஷனை தன்னுடைய மகனாக ஒரு புனிதனாக படைச்சார். கைவிடுங்கள் கடவுள். எல்லாத்தையும் படைச்சாரு இருக்கு. சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, அங்க நட்சத்திரங்களை படைச்சாரு, வான்வெளிய பூமியில புல்பூண்டுகளை படைச்சாரு. எங்கேயாவது நோயை படைச்சாருன்னு இருக்கா? இந்த நோயை படைச்சது யாரு? நோயை படைச்சது யாரு? நீங்களும் நானும் தான். கடவுள் நிகழ்ச்சியில நாம் செய்த பாவத்தால், தவறான சிந்தையினால், பார்வையினால், நாம் ஒரு கட்டுப்படுத்தாதனால் நாம் அந்த உடல் என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா செஞ்ச தவறுனுடைய தண்டனை தான் என்னன்னு சொன்னா நோய், நோய், சாபம், கட்டுக்கள். அதனால இந்த கட்டுக்களை எல்லாம் உடைக்கிறதற்கு, அவிழ்க்கிறதற்கு இப்படி சில பழக்கங்கள் நமக்கு தேவை. அமைதியா இருந்து பழகிறது, கண்ணை மூடி பேசாம எதையும் பார்க்காம இருந்து பழகிறது, இதெல்லாம் மேக்சிமம் கண்ணை மூடியே இருக்குது போலதான் இருக்கு. பிரசங்கமானதே கண்ணை மூடி பண்ணாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு. சவரியார் அப்படித்தான் நினைச்சுவாருன்னா பூசை வைக்கும் போதே கண்ணை மூடி அப்படியே நின்றுட்டே இருப்பார். அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே நின்னாருன்னா அப்படியே நின்றுட்டே இருப்பார். பரவசம் அவ்வளவுதான். பரவசம் இன்னும் மெய் மறந்து, தன்னை மறந்து வேறொரு லோகத்துக்குள்ளே வேறொருத்தரோடு அவங்க நினைக்கிறாங்கன்னா லெங்கில் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி அவர் நினைச்சிருவா, பரவசமாயிருவாராம். எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் பாத்திரத்து மேல பிடிச்ச மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு.
அந்த நிலைக்கு பேருதான் செப நிலை, தவ நிலை, பரவச நிலை. இந்த நிலையில நிறைய மக்கள் நீங்க இருக்கிறீங்க. போன வருஷம் 40 நாள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வெள்ளி சனி 2 நாள் இந்த இரவு செவம் நீங்க உள்ள வரும்போது பரவசத்தில் இருக்கிறீங்க. உளுந்து கிடக்கும் போதே பரவசத்தான் இருக்கிறீங்க. நிச்சயமா நமக்கு வாரத்துல பாதி நாள் என்ன கிடையாது, தூக்கம் இல்லை. ஆனா இந்த நிலையோட நிற்கிறதோட இல்லை, இந்த வார்த்தையின்படி வாழ்றது. இந்த ஆண்டு இந்த 40 நாள் நம்முடைய ஆரம்பம் எங்க போகுதுன்னு சொன்னா, வார்த்தையை கேட்டுக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருக்கிறதில்லை, இந்த வார்த்தையின்படி வாழ்வது. கட்டுப்பாடு, நாவை கட்டுப்படுத்துவது, கண்ணை கட்டுப்படுத்துவது, இந்த மனத்தை கட்டுப்படுத்துவது, இந்த ஊனியல் செயல்களை அழிப்பது. இதுதான் நாம் எடுக்க போகிற சபதம். ஒரு சபதத்தை நாம் எடுக்க போறோம். இனி இந்த ஊனியல் செயலின்படி நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, வாழப் போவதில்லை. ஆவியின் செயலுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம், எங்களை கையெழுக்க போகிறோம். அப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். Thank you.